பெங்காலி ஸ்டைலில் ரசமலாய் தான் பார்க்க போகிறோம். இந்த கலர்ஃபுல்லான ரசமலாய் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். இப்போ ஒரு சாசஸ் பேன் எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் போல் பசும்பால் எடுத்துக்கிட்டேன். பசும்பால் எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம வினிகர் கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயினர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா எவ்வளோ தூரம் பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சாசஸ் பேனில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து அந்த பேடாவெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பால் போல் தனியாக எடுத்துக்கேன். அது வந்து 1/4 லிட்டர் கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு குங்குமப்பூ ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி நம்ம பேடாக வேக வச்சோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊறினதுக்கப்புறமா நட்ஸ் சேர்த்து நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சில்னஸோட சூப்பராக இருக்கும்.